யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைப்பட்டார், பேசினார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை பேசிதான் இந்த மாத சண்டையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட எதை பேச விரும்புகிறாரோ அதுதான் இங்கே பேசப்பட வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு சபைக்கு, இதை கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். இங்கே கவனிச்சிங்கன்னா 3 காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறதை பார்க்க முடியும். 1, நாம் பூரணம் உள்ளவர்களா இருக்கணும், எல்லாத்திலையும் பூரணமா இருக்கணும். 2, நிறைவுள்ளவர்களா இருக்கணும். 3வது, எதிலையுமே உங்களுக்கு குறைவு இல்லை என்கிற நிலையை அடையணும். இது 3மே ஒண்ணுதான். ஆனா 3ஐயும் கர்த்தர் எடுத்து தனித்தனியா சொல்ல காரணம் என்னவென்றால், என்னை கர்த்தர் குறைவுள்ளவனாய் பார்க்க விரும்பவில்லை, என்னை கர்த்தர் நிறைவுள்ளவனாய் பார்க்க விரும்புகிறார். நம் குறைவுள்ளவர்கள் தான். பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஒரு காரியத்தை கூட எங்களால் யோசிக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் சூப்பர், இந்த விஷயத்தை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு காரியத்தை கூட யோசிக்க கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், எப்படியாவது தகுதியாகும்படிக்கு அப்படிங்கிறார். பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், கமாலியல் பாதத்து கீழிருந்து படித்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான். உலகம் எதை எதை மேன்மையா பார்க்குதோ பவுலுக்கு எல்லாத்துக்குமே டிக்கு தான். ரைட். ஒரு இன்டர்வியூ வைத்து பவுலை செலக்ட் பண்ணும்போது கையில செலக்ட் பண்றவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. பவுல் வந்து சொல்லும் போது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டிக்கு தான் பண்ண முடியும், எதையுமே இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பவுல் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க ரொம்ப கிருபையை கொடுப்பார், ரொம்ப கிருபையை கொடுப்பார். குறைவுள்ளவர்கள் தான். தேவன் தெரிந்தெடுத்ததே வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை. அப்போ நம்முடைய ஆரம்பமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா குறை. செருபாபேல் எதோடு தான் வர்றான் தெரியுமா? எதோடு வர்றான்? பொன்னோடு வெள்ளியோடு இல்ல, ஒரு கல்லோடு வருகிறான். ஆண்டவர் சொல்ற, அதுக்கு கிருபை உண்டாவதாக. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை, கையில் இதுதான் இருக்கு, ஒரு கல்லு ஒரு நூல், இதை வச்சுட்டு சர்ச்சை கட்ட வராரு. ஆமே, கையில் என்ன இருக்கு? ஒரு கல்லு. சிலர் நாங்க பிசினஸ் தொடங்கலான் இருக்கோம், கையில் என்ன இருக்கு? ஒரு கல்லு ஒரு நூல். நல்ல சிரிச்சா வாயில வேற என்ன இருக்கு? இதை வச்சுட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், கிருபை உண்டாவதாக. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார சட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குது. அதாவது அவருடைய மொத்த பார்வையும் அது மேல வைக்கிறார். அதனாலதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே செய்து. கர்த்தர் ஒரு காரியத்தை அவ்வளவுதான், இது முடியும் அப்படி சொன்னா அது முடிஞ்சிடும். உண்டாகட்டும் சொன்னா உண்டானது. உண்டானதே பாதி நிலவு அப்படி இல்லை, உண்டானது முழுசாதான் உண்டாச்சு, எல்லாமே முழுசாதான் உண்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களா இராமல். எப்படி ஒரு தகப்பனை பாருங்க, என் பிள்ளை எல்லாத்திலையும் குறைவுள்ளவளா இருக்கணும்னு நான் விரும்புவானாங்க இல்ல. என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லா பெற்றோரும் நம்முடைய பெஸ்ட், நம்முடைய மேக்சிமம் அதுதானங்க நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் எதுலையுமே குறைவு வந்துடக்கூடாது. பரலோக தகப்பன், இன்னும் சொல்லணும்னா தாவீது அவரை பிதா என்று தான் அழைத்தான். நம்மை அவர் அப்பா பிதா என்று அழைக்க வைத்திருக்கிறார். அப்பா ஃபாதர் அப்படி கூட வச்சிருக்கிறார். இன்னும் டீப்பா, இன்னும் அந்த உறவுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்திருக்க, தேவன் என்னை எப்படி பார்க்க விரும்புறார்னா, இவன் நிறைவுள்ளவனா இருக்கணும், நிறைவுள்ளவனா இருக்கணும். போவாஸ் பாதத்துல வந்து படுத்த ரூத்தை திருப்பி அனுப்பும் போது 6 படி அளந்து கொடுத்து அதை தூக்கி தோல்ல வச்சு போமான்னு அனுப்புறாரு. அதான் காலையில உனக்கு சிலதை சிந்த விட்டேன் இல்லாமா, இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கல. இப்ப அவ வந்தது 6 படி வாங்குறதுக்கும் இல்லை, அவர் பாதத்தில் அர்ப்பணிக்க வந்தா. ஆனா போவாஸ் அவளை அனுப்பும் போது எப்படி அனுப்புறாருன்னா, 6 படி அந்த கோதுமையை எடுத்து அளந்து அதை தூக்கி அவ தோல்ல வச்சு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுத்து அனுப்புறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலும் சரி, என்னுடைய பூமிக்குரிய நிலையிலும் சரி, நான் குறைவுள்ளவனாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இதை நீங்க முதல்ல மனசுல எழுதி வைக்கணும். இன்னைக்கு 1000 குறை இருக்கு. நான் குறைவுள்ளவனா இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஜனங்களை அனுப்பி விடுங்கள். இப்போ என்னுடைய கேள்வி, ஜனங்க யாராவது ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு பசிக்குன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ சென்று வாருங்கள் சொன்னா அவங்க எழும்பி போயிருப்பாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்ல அவருக்கு மனசு வரல. இவரை தான் நாம் அப்பான்னு அழைக்கிறோம், இவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்போ நான் குறைவுள்ளவனா இருப்பதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. நம்ம வளர்றத உலகம் விரும்பாது. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் கொடி சுவர் மேல் படரும், வில் வீரர் என்ன செய்வாங்க, அவனை மனமடிவாக்கி. அப்ப நம்ம வளர்றத உலகம் விரும்பாது, நாம தளர்றத பரலோகம் விரும்பாது. நம்ம நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படிக்கு நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய ஒரு நல்ல கனிதான் என்னவென்றால் பொறுமை. என்கிட்ட பேசினார் நிறைய, அதுதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். ஆமே. நீங்க இந்த பொறுமையை பற்றி கேட்க உங்களுக்கு கர்த்தர் பொறுமையை தருவாராக. ஆமே. இது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்ட இடத்துல இந்த நீடிய பொறுமை வருது. முதல்ல பொறுமை வரட்டும், அப்புறம் நீங்க இந்த பைபிள்ல என கடந்த நாள்ல இதை மெடிடேட் பண்ண வைத்ததுனால என்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஊழியம் செய்தது. கலாத்தியர் அந்த 5வது அதிகாரத்துல 22, 23 ஆவியின் கனியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆவியின் கனி என்ன? செக்ரட்டரி உட்பட எல்லாரும் சேர்ந்து
இப்பொழுது தனித்தனியாக கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அன்போட நிறுத்திடுறாங்க. ஏன்னா அது போதும், அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கும். அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமை என்று சொல்லிவிட்டு 23வது வசனத்தில் பாருங்கள், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த பைபிள் இப்போ இன்னும் சொல்லப்பட்டிருக்குல்ல, இது மட்டும் நம்மில் வெளிப்பட்டுட்டுனா இந்த பிரமாணம் இதுக்கு அகேன்ஸ்டாவே நிக்காது. வேதம் எனக்கு எதிராக இருக்குமானால் நான் நிறைவுள்ளவனாக முடியாது. வேதம் எனக்கு அனுகூலமா இருக்குமானால் என் வாழ்க்கை பூரணமாகும். இந்த பொறுமை என்பது, பொறுமைனா என்ன அப்படின்னா, நெருக்கமான நேரத்தில் அல்லது ரொம்ப டைம் டிலே ஆகும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மிலே இயல்பாவே சில மாம்ச கிரியைகள் வெளிப்படும். ஒருத்தங்க நம்மளை சும்மா நோண்டிட்டே இருக்கிறாங்கன்னா, முதல் தடவை தட்டுறாங்க, பிரதர் கொஞ்சம் பார்த்து, ரெண்டாவது தடவை தட்டுறாங்க ப்ளீஸ், மூணாவது தடவை தட்டுறாங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களா, அப்படி அப்படி கேட்க போறோம் தெரியுமா, அந்த இடத்துல அந்த கிரியை வெளிப்படுற இடத்துல வேண்டாம், அப்படி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகிறோம் தெரியுமா, இதான் பொறுமை. ஆமென். புரியும்படியாக நீங்க சண்டே காட்டுற கூத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கே நான் அதை சொல்லுகிறேன். இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சில் ஒருத்தர் தூங்கி 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 டக்குன்னு ஒருத்தர் மேல விழுந்துட்டார். அவர் தோடையில ஒரு அடி. இப்படியா தூங்குறது சர்ச்சில்? இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு, இவர் தூங்கி அவர் மேல விழுந்து, அவர் ஏதோ ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயந்து இப்படியா தூங்குறன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு, அதாவது இப்படி தூங்கணுமா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கணுமா. ஒரு காரியம் என்னை பாதிக்கும் போது என்னில் வெளிப்படுத்துகிற அந்த மாம்ச கிரியை இருக்கிறது அல்லவா, அது வெளிப்படாத ஒரு நிலை இடம் தெரியுமா, அதுதான் பொறுமை. 10 வார்த்தை என்ன பார்த்து ஒருத்தங்க பேசும்போது அட்லீஸ்ட் 2 வார்த்தை அப்படி அந்நிய பாஷை கூட்டத்தோட 2 வார்த்தையாவது பேசிட்டானா, நமக்கு அப்படி பேசணும்னு வரும்போது நம்ம பேசாம இருக்கிறோம் தெரியுமா, அதான் பொறுமை. இந்த பொறுமை என்பது என்ன தெரியுமா, துன்பத்தை தாங்கும் ஆற்றல் தான் பொறுமை. ரோமர் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிறார் என்று. பொறுமையை யார் கொடுக்கிறார் தெரியுமா, தேவன் கொடுக்கிறார். தேவன் பொறுமையை எப்படி கொடுக்கிறார், அதே 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. வசனம் உள்ள போக 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 அந்த வசனத்தினால் என்ன உண்டாகுது அப்படின்னா, இந்த பொறுமை உண்டாகுது. இந்த பொறுமை எனக்குள்ளே பூரண கிரியை செய்யும் போது குறைவுள்ளவனாய் காணப்பட்ட எண்ணப்பட்ட நான் எப்படி மாறுவேன் என்றால், நிறைவுள்ளவனாகவும் யாதொரு காரியத்தில் குறைவு இல்லாதவனாகவும் பூரணனாகவும் காணப்படுவேன். இந்த பொறுமையை நமக்குள்ளே உண்டாக்க தேவன் என்ன செய்கிறார் என்றால், அதே யாக்கோபு 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் பார்க்கும்போது 2, 3 வசனங்களிலே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த அவன் பொறுமையை என்னில் அவர் உண்டாக்க விரும்புகிறார். வசனத்தை அனுப்பி வசனம் வரும்போது என்ன உண்டாகும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனம் வரும்போது நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்தாலே, விசுவாசம் எனக்குள்ள வந்துட்டுன்னா அடுத்து ஒரு விசுவாச பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை எனக்குள்ள எதை உண்டாக்குது தெரியுமா? பொறுமையை உண்டாக்குது. 40வது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல முறைமைகளையும் கற்றிருக்கிறான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்றிருக்கிறான். எல்லா கல்வியில டாப், நல்ல ஞானம், நல்ல பலன், அரண்மனை சாப்பாடுல வளர்ந்தவன் அல்லவா. இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாயிற்று, தன் சகோதரர்கள் தன் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று. எண்ணம் 39 வயதுல வரல, 40 வயசுல வருது. நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். விருப்பம் உண்டாக 40 வருடம் காத்திருந்த மோசையே செய்கையை உண்டாக காத்திருக்காமல் மோசே என்ன பண்றான்? ஒருத்தனை போய் அடிக்கிறான். இப்போ எண்ணம் நல்ல எண்ணம், ஆனால் செய்கை தவறான செய்கை. ஏனென்றால் அந்த இடத்துல அவன் பொறுமையா இருந்திருக்க வேண்டியது. அவன் பொறுமையா இருந்திருந்தால் 400 வருடம் தான் தீர்க்க தரிசன வார்த்தை, ஆனால் 430 வருடம் ஆனது. எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆச்சு. நியாயப்படி பார்த்தா 40 வயதுல எண்ணம் மோசைக்கு உண்டானது 50வது வயதுல நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட சரியான ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த 400 வருடம் கரெக்டா இஸ்ரவேலர்கள் 400 வருடத்துல எகிப்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா பொறுமை இழந்து செய்த ஒரு செயலினால 30 வருஷம் தள்ளி போகுது. நாம் தாமதக்குதுன்னு சொல்லி பொறுமை இழக்கிறோம். ஆனா பொறுமை இழக்கிறதுனால உண்டாகிற தாமதம் என்பது அதுக்கு நாம தான் பொறுப்பு. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இதே மோசைய, ஒரு சின்ன காரியத்தை பார்த்து தாங்க முடியாத மோசே எது வரைக்கும் போயிட்டான்னா, அவனை வெட்டி, வேதம் சொல்லுகிறது, அவனை எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். பொறுமை இழந்து இதே மோசைய கர்த்தர் பார்த்தார், இனி இவனுக்கு ஒரு பரீட்சை வச்சாதான். ஏனென்றால் தேவ திட்டம் இவனை கொண்டு செய்ய வேண்டி இருக்கிறது. தேவன் பெரிய மகத்தான காரியங்களை இந்த மோசையை கொண்டு செய்ய தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம், தனிமை, அக்கினி, இந்த மூன்றையும் கொடுக்கிறார். 40 years. நேற்று இரவு ஆவியானவர் எஸ்ஐயா 58:11 பேச வைத்தார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை. மகா வறட்சியை கர்த்தர் நடத்தும் போது எனக்கு ஏன் வறட்சி வரணும்? அந்த காலத்துல ஆத்துமாவை திருப்தியாக்கின்னு இருக்கு. அவன் உள்ளான மனிதனை பலப்படுத்த சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். தாவீது அதிகமாய் சஞ்சரித்த நாட்கள் வனாந்திரத்துல என்று பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே வனாந்திரத்துல? நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வனாந்திரத்துல வளரக்கூடிய மரங்கள் இருக்கிறதல்லவா, அதனுடைய வேர்கள் தான் மற்ற மரங்களை விட அதிக ஆழமாய் சொல்லக்கூடியது. ஏன்னா அது எங்க வர போகும் தெரியுமா? தண்ணீர் பக்கத்திலே இருந்தால் வேர்களின் வளர்ச்சி கொஞ்சம் தான் இருக்கும். வனாந்திரத்தில் இருக்கிற மரத்தின் வேர்கள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். மரம் வெளியே 5 அடி தான் இருக்கும், வேறு 500 அடிக்கு போகும். கர்த்தர் வேரூண்டி நிற்க வைக்க இப்ப இந்த மோசையை கர்த்தர் உருவாக்குகிறார், வனாந்திரத்தை கொண்டு கொடுக்கிறார். இப்ப பெரிய கேள்வி, அப்போ இத்தனை வருஷம் கற்று தேர்ந்ததுனால என்ன பிரயோஜனம்? வாக்கில் வல்லவனானான் மோசே. கர்த்தர் அவனை முதல்ல மெதுவா பேச வைக்கிறார். ஒரு நிமிஷத்துல பேச வேண்டியது இப்போ 1 மணிக்கு ஆகுது பேசுறது மோசைக்கு. கர்த்தர் எப்படி பொறுமையை உண்டாக்குறார் பாருங்க. ஆமென். காலில் இருக்கிற பாதரட்சைய கலட்டுங்கிறார். ஏன் கலட்ட வைக்கிறார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க என்ன வரப்போகுது?
பாம்பு வர போகுது. பாம்பை பார்த்தா என்ன செய்வோம்? உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்போமா? அது நம்மளை பார்க்க என்ன செய்வோம்? ஓடக்கூடாது. மோசே செருப்ப கழட்டு. எங்க ஓட முடியும்? முச்செடி பக்கம் ஃபுல்லா என்ன இருக்கும்? முள்ளுதான் சதறி இருக்கும். ஆண்டவர் பாத்தீங்களா, ஒருவனுக்குள்ளே அவர் விரும்புகிறதை உண்டாக்க உருவுறதெல்லாம் உருவிடுவார். மோசே உன் காலில் இருக்கிற பாதரட்சைய கழட்டி போட்டாச்சு. அவனுக்கு தெரியுமா இப்ப கையில இருக்கிற கோலை எதுவா மாறப்போகுது? பாம்பா மாறப்போகுது. எங்க ஓட முடியும்? இப்படி ஓடலன்னா ஆம்பாரு. ஏன்னா காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கும். மோசே விலகி ஓடினான் இருக்கு. எவ்வளவு தூரம் ஓட முடியும்? நிக்க வைக்கிறார். அக்கினி, வனாந்திரம், தனிமை. இந்த மோசே அனுப்புறார். அன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத மோசே, இன்னைக்கு இந்த மோசைக்கு விரோதமாய் ஆரோன் பேசுறான், மிரியாம் பேசுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த ஒரு மோசைய பார்க்கதான் அந்த 40 வருஷம். ஏன்னா மோசே, உன்னை நான் குறைவுள்ளவனாய் பார்க்க விரும்பவில்லை. மோசே, உன்னை நான் நிறைவுள்ளவனாய் பார்க்க விரும்புகிறேன். நான் விரும்புகிற நிறைவு உன்னில் பார்க்கப்பட வேண்டுமானால் அந்த பொறுமை உனக்குள்ளே பூரண கிரியை செய்ய கடவுது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? செய்கிறவர் பொறுமையா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற செய்கிறவரே பொறுமையா இருக்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் தேவ சமூகத்தில். ஏன் பொறுமை அவசியம் என ஒரு 5 காரியத்தை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு எதுக்கு பொறுமை தேவை? ஒரு தேவ பிள்ளைக்கு பொறுமை எதற்கு தேவை? முதலாவது, யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமை தேவை. எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இங்க அழுக்குன்னு சொல்லப்படுகிறதுல மெயின் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும். எதற்கு பொறுமை தேவை தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொள்ள. எபிரேயர் 13:22 அதே பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டாலே என் வாழ்க்கையில அவர் விரும்புகிற காரியம் நடக்க ஆரம்பித்து விடும். ஸ்தேவான் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறான். அப்பொழுது ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஆவியில் நிறைந்து பேச ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். அவனை பார்த்து பல்ல கடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதனால இழப்பு. அவங்க நினைச்ச ஸ்தேவானுக்கு அல்ல இழப்பு, ஸ்தேவானுக்கு மகிமை கிடைத்தது. அந்த ஜனங்களுக்கு இழப்பு. ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கேட்க மனதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எத்தனை பேர் அதை கேட்க, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம மனதா இருக்கிறோம்? எத்தனை பேர் அதை கேட்க ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறோம்? வசனம் தாங்க எல்லாமே. எபிரேயர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வத்தையும் அவர் வசனத்தால் தான் தாங்குறார். எனக்குள்ள வசனமே இல்லைன்னா என் வாழ்க்கை விசனமா தான் இருக்கும். நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன்,
செய்தி கேட்கிறேன் போறேன், அதல்ல. நான் ஏற்றுக்கொள்ளணும். யாருக்கோ பேசுகிறார் என்று இருக்கும் வரைக்கும் எனக்குள்ளே வசனம் விதைக்கப்படாது. பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, என் ஒருவனுக்காக, என் ஒருவளுக்காக மட்டுமே பேசப்படுகிறது. எவ்ரி வேர்ட் அப்படிதான் பார்க்கணும். ஒரு செய்தி ஆண்டவர் என்ன கேட்க வைக்கிறார்னா அப்படிதான் கேட்க வைப்பார். இது உனக்கு தான், கேளு. ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண வைப்பார். யாரையோ மனசுல வச்சுட்டு இதுவரை செய்தி எடுக்க ஆண்டவர் விடவே இல்லை. அப்படி ஒரு ஆளை மனசுல வச்சுட்டு எடுத்தாலும் என்ன வச்சுதான் எடுப்பேன். ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்கப்பா, டயர்டா இருக்குப்பா, ஆண்டவரை பலப்படுத்துங்க ஆண்டவரை. ஏன்னா புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதா தாவீது சொல்றார். நாம் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தேவை? நம் பொறுமை தேவை. சொல்லுங்கப்பா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்க. எசேக்கியேல் 20:8 ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். எனக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்க. வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள், ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் தெரியும். அதாவது அந்த மெடிடேஷன்ல ஒரு வேர்டு கிடைச்சுன்னா, எனக்கு வேர்டு கிடைச்சு இது போதும். ஏன்னா அடுத்து வர்றது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஒருவேளை ஹெவியா இருந்துட்டுன்னா எனக்கு வேண்டியது எங்க? நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா மட்டும் கொடுக்கல, சீனாய் மலையில் பிரமாணத்தையும் கொடுத்தார். இதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, அநேகம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஆலோசனைகள் இருக்கிறது. அதனாலதான் அந்த அழுக்கெல்லாம் களை. இதெல்லாம் நான் கேட்கணுமா? இதெல்லாம் எனக்கு வேணுமா? இந்த வசனத்தை வசனத்தின் மேல இருக்கிற அந்த பசி குறையவே கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய 1 மணிக்கூருக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. 2 மணிக்கூருக்கு ஒருக்கா. நம்ம காலையில சாப்பிட்டோம்னு அடுத்து எப்போ சாப்பிடுவோம்? சிலர் சேர்த்து சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 4 hours. அதாவது காலையில சாப்பிட்டாச்சு, 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்து மதியம் 1 மணிக்கு, அடுத்து ஒரு 7 மணி. இல்ல அப்ப இவ்வளோ கேப் விடுறோம். ஆனா குழந்தைக்கு அப்படி கிடையாது. குழந்தைக்கு கேப் விட்டா அது கேப் விடாமலும். இப்படிதான் பைபிள்ல இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் பைபிள் படிக்கலையா? அது நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். அப்படி இருக்க கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைய போல. அதனாலதான் நீ காலைல படிச்ச வசனம் அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். மறந்துட்டுனாலே பசி வருதுன்னு அர்த்தம். எனக்கு உடனே அந்த வசனத்தை பார்க்கணும், வசனத்தை கேட்கணும். இதை ஏற்றுக்கொள்ள அப்ப பேசுவார். எங்க நான் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடினா கர்த்தர் என்கிட்ட நிறைய பேசுவார். ஏன் நிறைய விஷயம் நம்ம செஞ்சோம் அவர் கண்டுக்காம இருக்கிறார் தெரியுமா? நம்ம ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லைன்னு அவருக்கு தெரியுது. சங்கீதம் 81 கர்த்தர் சங்கீதக்காரனை கொண்டு வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் முதல் வாசியுங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்தை. ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஏன் செவி கொடுக்கிறத ஏற்றுக்கொள்றது. ஏன் செவி கொடுக்கல? அவங்க என்ன பிடிக்கலப்பா, என்ன பிடிக்கல. நம்ம சொல்ற ரீசன் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். நான் உன்ட்ட தானே பேசுறேன். ஏலின் பிள்ளைகள் ஓப்பனி பிணைகாசு இருந்த சாமியில நான் உன்ட்ட தானே பேசினேன். இத்தனை பேர் இருந்தோம், நீ நேத்து அழுகைக்கு தானே நான் உன்ட்ட பேசினேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்தாங்க, நீ அழுதுட்டு வந்த. உன்கிட்ட தானே பேசினேன், உனக்கு தானே பேசினேன். நீ செவி கொடுக்க மாட்டேன்னா, நான் கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்துக்கு நான் செவி கொடுக்கலன்னா
கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன பிடிக்கலடா, அவ்வளவுதான்டா. இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு, உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். எப்போ எனக்கு அவரை பிடிக்கலன்னு தெரிஞ்சிட்டோ, அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு சரி போ, அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். அப்படி விட்டுட்டு இந்த இளையகுமாரன் தகப்பன், சரிப்பா போ, விட்டுட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. நானே வாசிக்கிறேன். ஆண் கத்துறாரு. கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத இடத்துல இருந்துட்டு ஒருத்தர் ஆணு கத்துறார். Glory. ஓ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே. அப்படி மட்டும் நடந்துட்டேன்னா அடுத்த வசனம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, சீக்கிரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில சத்துருவின் கை இன்னும் ஓங்கி இருப்பதற்கு காரணம், கர்த்தரை நான் இன்னும் யுத்தம் செய்ய விடவில்லை. மீதியானியர் எப்போ தோற்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? எப்பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினதோ அப்பொழுதுதான். எது கர்த்தருடைய பட்டயம்? இந்த வசனம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது. இது என்னுடைய பட்டயமாய் மாறும்போது ஜெயசத்தம் தான் அடுத்து கேட்கும். நான் அதை செய்யும் வரைக்கும் மீதியானியர் வருவான், நான் சம்பாதிப்பேன், மீதியானியர் வருவான், வந்து எடுத்துட்டு போவான், வந்து கெடுத்துட்டு போவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை அவன் இன்னும் வந்துட்டு இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ யுத்தம் பண்ணவே விட மாட்டேங்கிறியே.